வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து பாஸ்தா பண்ணலாம். இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதே ஸ்டைலில் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை நல்லா வேக வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிற பாஸ்தா வாங்கியிருக்கேன். இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு 150 கிராமு இப்போ இந்த தண்ணியில் போட்டுருவோம். இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாஸ்தா வந்து நமக்கு வெந்துருச்சு. ஃபுல்லாக வேக விடாதீங்க, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டரும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 100 கிராம் சிக்கன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம், பீன்ஸ் ஒரு 50 கிராம், கேரட் ஒரு கேரட், குடமிளகா ரெட் கலர் வந்து கிடச்சிது, அது போட்டுக்கலாம். மஞ்சள் கலர் குடமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன். க்ரீன் சில்லி சாஸு 2 ஸ்பூனு, ஒரு 3/4 ஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூன், சோயா சாஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சிடலாம். இப்படி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வந்து வெந்துடும் காய்கறி எல்லாமே. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அருமையான ரெஸ்டாரண்ட்ஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பாஸ்தா பண்ணிட்டோம். எப்பவுமே குழந்தைங்களுக்காகட்டும், நம்ம வீட்டில் ஆம்பளைங்களுக்காகட்டும், ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.